உங்கள் வீட்டில் பாவக்காய் குழம்பு செஞ்சு வேஸ்ட்டாக போகுதா? அப்போ கசப்பே இல்லாத இந்த ஆந்திரா ஸ்டைல் பாவக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கசப்பே இல்லாமல் எப்படி செய்யுங்கிறத வீடியோ கடைசிட்டு சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுந்து இதை போட்டுட்டு நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு நிறமாறினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட சேர்த்து 8 பல்லு பூண்டு இதை போட்டுட்டு அரைச்சி வச்சிருந்த தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதோட சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதோடு சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம். இதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா இப்போது தேவையான அளவு பாவக்காய் எடுத்துகிட்டு அதை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க அந்த மாதிரி இது வெளியெல்லாம் எடுத்துகிட்டு அவுட்டர் பீஸ் மட்டும் வச்சுட்டு இப்போ கொஞ்சோண்டு புளி தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதி வந்த அப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் ரெசிபி, அதாவது வெள்ளை எள்ளும் சீரகத்தையும் போட்டு நல்லா வதக்கி அதை அரைச்சி எடுத்து இப்படி போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது இருந்தால் கசப்பு தன்மை இருக்காது. இப்போ மூடி வச்சு நல்லா கொதி வந்த அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதி வந்த அப்புறம் இறக்கிடலாம். குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.